தற்போதைய செய்தி. தமிழக அரசின் ஜல்லிக்கட்டு சட்டம் 2014ஆம் ஆண்டின் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக இருக்கிறது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். ஜல்லிக்கட்டு வழக்கு விசாரணையின் போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். தமிழக அரசு அவசர சட்டத்தின் மூலம் ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்கியது தொடர்ந்து கூபா என்ற விலங்குகள் நல அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டுக்கான தடையை விதிக்க கோரி வழக்கு தொடர்ந்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றனர். தமிழக அரசின் ஜல்லிக்கட்டு சட்டம் 2 நாட்களில் அரசிதழில் வெளியிடப்படும் என்ற கருத்தும் வந்திருக்கிறது. தமிழக அரசின் ஜல்லிக்கட்டு சட்டம் 2014ஆம் ஆண்டின் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக இருக்கிறது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியில் நமது மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்டறியலாம். கணபதி, தற்போது ஜல்லிக்கட்டு வழக்கு விசாரணையில உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக தமிழக அரசோட ஜல்லிக்கட்டு சட்டம் இருப்பதான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வேறு என்ன விதமான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க? மத்திய அரசு தரப்புல வைக்கப்பட்ட வாதங்கள் குறித்து விரிவா சொல்லுங்க. உச்சநீதிமன்றத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் விசாரணையில் தீபக் மிஸ்ரா அமர்வு முன்னிலையிலே பல்வேறு மனுக்கள் ஒன்றாக சேர்த்து விசாரிக்கப்படுகின்றன. ஆகவே இந்த முக்கியமான தருணத்திலே தமிழக அரசு சார்பாக ஆஜராகி இருக்கும் மோகன் பராசரன் தமிழக அரசு கொண்டு வந்திருக்கும் இந்த புதிய சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துவிட்டார், இன்னும் ஓரிரு நாட்களில் அது அமலுக்கு வந்துவிடும் என்ற தகவலை உச்சநீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார். அதே சமயத்திலே விலங்குகள் நல வாரியம், கூப்பா போன்ற பல்வேறு அமைப்புகள் மூலமாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் மனுக்கள், வாதங்கள் அவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது 2014ஆம் வருட உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கும் இந்த சட்டத்துக்கும் எதிர்மறையாக பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது இந்த சட்டம் எப்படி செல்லுபடியாகும் என்ற கேள்வி பற்றியும் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதுவரை நீதிமன்றம் முடிவுகள் எதையும் அறிவிக்கவில்லை. விசாரணை தான் நடந்து கொண்டிருக்கிறது. விசாரணை சமயத்திலே பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அதே போலவே பல்வேறு வாதங்கள் முன்னெடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மனுக்கள் ஒரு பக்கம் சென்ற வருடம் மத்திய அரசு ஒரு உத்தரவு மூலமாக ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளித்தது. அதை எதிர்த்து வழக்கு நடந்தது. அந்த வழக்கின் விசாரணை முடிந்து தற்போது தீர்ப்புக்காக அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்பு இன்னும் வெளிவராத இந்த சூழ்நிலையிலே தமிழக அரசு இப்போது புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. மத்திய அரசோ தன்னுடைய சென்ற வருட உத்தரவை திரும்ப வாங்கி கொண்டது. ஆகவே அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே ஏற்கனவே விசாரணை செய்யப்பட்ட வழக்கிலே நிலுவையில் இருக்கும் தீர்ப்பை வழங்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அந்த உத்தரவை திரும்ப பெற்றுக் கொண்டாலும் அந்த வழக்கின் விசாரணையை முடித்து வைத்துக் கொள்ளக்கூடாது, தீர்ப்பை வெளியிட வேண்டும் என விலங்குகள் நல வாரியம் போன்ற அமைப்புகள் வலியுறுத்துகின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தற்போது விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த விசாரணையிலே பல்வேறு கேள்விகளுக்கு மத்திய அரசு மற்றும் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டியிருக்கிறது. தமிழரசன் கணபதி, தொடர்ந்து அரசு தரப்பு விளக்கம் கொடுத்து வர நிலையில விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருது. உச்சநீதிமன்றம் 2014ஆம் ஆண்டு விதிக்கப்பட்ட தீர்ப்புக்கு மாறாக இந்த ஜல்லிக்கட்டு சட்டம் இருப்பதான கருத்தை தெரிவிச்சிருக்கிறது. 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பை வழங்கினது, அதை தொடர்ந்த நிகழ்வுகள் குறித்து நினைவு கூர்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அது குறித்த தகவல்களை பதிவு செய்யுங்க கணபதி. நிச்சயமா உங்களுக்கே நன்றாக தெரியும் தமிழரசன், எப்படி ஜல்லிக்கட்டுக்கு எதிரான வழக்குகள் உயர் நீதிமன்றத்திலும் பின்னர் உச்ச நீதிமன்றத்திலும் நடந்தது என்று. இதற்கு முன்பு கூட ஒரு முறை தமிழக அரசு இதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருந்தது. ஆனால் அந்த சட்டம் செல்லாது என்றும் நீதிமன்றத்திலே முடிவு செய்யப்பட்டது. அதன் பிறகு ஜல்லிக்கட்டு உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்த சமயத்திலே உச்சநீதிமன்றம் அனுமதியுடன், அதாவது நிபந்தனைகள் கொண்ட அனுமதியுடன் ஜல்லிக்கட்டு நடந்தது. அந்த சமயத்திலே தான் அந்த நிபந்தனைகள் எல்லாம் மீறப்படுகின்றன என்று விலங்குகள் நல அமைப்புகள் சார்பிலே உச்சநீதிமன்றத்தில் தகவல் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தது. இதற்கிடையே மன்மோகன் சிங் அரசு ஆட்சியிலே இருந்தபோது காளைகள் எப்படி காட்சிப்படுத்தப்படக்கூடாத விலங்குகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டன என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதன் காரணமாகத்தான் பிரச்சனை இருந்து கொண்டிருந்தது. ஆகவே வழக்கிலே ஒரு விசாரணையில் முடிவு தெரியவதற்கு முன்பாகவே ஒரு அரசு உத்தரவு மூலமாக சென்ற வருடம், அதாவது
2016 பொங்கல் விழாவுக்கு முன்பாக மத்திய அரசு இந்த பட்டியலிலே காளைகள் இருந்தாலும் ஜல்லிக்கட்டை நடத்தலாம் என்று நிபந்தனைகளுடன் கூடிய ஒரு உத்தரவை வெளியிட்டிருந்தது. அதற்கும் பின்னர் உச்சநீதிமன்றத்திலே தடை வாங்கப்பட்டது. ஆகவே அது மாநில அரசின் சட்டமாக இருந்தாலும் சரி, மத்திய அரசின் சட்டமாக இருந்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் நீதிமன்றங்கள் மூலமாக தடைகள் விதிக்கப்பட்டிருந்தது. ஆகவேதான் வழக்கு மிகவும் ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே இருக்கிறது. ஏற்கனவே நடந்த வழக்குகள் எல்லாம் மத்திய அரசின் சட்டத்தின் அடிப்படையிலே நடந்தன. ஆனால் தற்போது தமிழக அரசும் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. அவசர சட்டம் ஏற்கனவே கொண்டு வரப்பட்டு விட்டது. தமிழக அரசு சட்டசபையிலே நிறைவேற்றி இருக்கும் சட்டத்துக்கும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் கிடைத்துவிட்டது. இன்னும் ஓரிரு நாட்களில் அந்த சட்டம் அமலுக்கு வந்துவிடும். ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலே நடக்க இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்று விசாரணையிலே மாநில அரசு என்னென்ன விவரங்களை எழுத்து மூலமாக தெரிவிக்க வேண்டும், மத்திய அரசு என்னென்ன விவரங்களை எழுத்து மூலமாக தெரிவிக்க வேண்டும், இந்த புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டதன் பின்னணி என்ன, மத்திய அரசு ஆதரவளித்திருப்பதன் பின்னணி என்ன போன்ற பல்வேறு விஷயங்களை தற்போது தீபக் மிஸ்ரா அமர்வு முன்னிலையிலே விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த விவாதங்கள் எல்லாம் முடிந்த பிறகுதான் உச்சநீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கும் என்பதை தெரிய வரும். இதில் சில இடைக்கால முடிவுகள் இருக்கலாம், சில பின்னர் விசாரணைக்கு பின்னால் கொடுக்கக்கூடிய முடிவுகளும் இருக்கலாம். ஆகவே இப்போதைக்கு விசாரணைகள் எல்லா விஷயங்களுமே பரிசீலனையில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. தமிழக கணபதி, ஜல்லிக்கட்டு சட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்து விட்டார். தமிழக அரசோட ஜல்லிக்கட்டு சட்டம் 2 நாட்கள்ல அரசிதழ்ல வெளியிடப்படும் அப்படின்னு மத்திய அரசு தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை 2 நாட்கள்ல அரசிதழில் வெளியிடப்பட்டால் இந்த வழக்கோட நிலை அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? நிச்சயமாக, அதாவது நேற்றே குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி அவர்கள் இந்த சட்டத்துக்கு ஒப்புதலை அளித்து விட்டார். அதன் பிறகு சம்பந்தப்பட்ட கோப்புகள் உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன, தமிழக அரசுக்கும் அனுப்பப்பட்டிருக்கின்றன. ஆகவே இனி இந்த சட்டத்தை தமிழக அரசு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அமலுக்கு கொண்டு வரலாம். அதற்கான நடைமுறைகள் பெரும்பாலானவை முடிந்துவிட்டன. இனி இறுதியான உத்தரவுகள் மட்டுமே பிறப்பிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே அவசர சட்டம் மூலமாக ஜல்லிக்கட்டு அனுமதிக்கப்பட்டுவிட்டது. சில இடங்களில் ஜல்லிக்கட்டு நடந்தும் முடிந்துவிட்டது. ஆகவே இந்த நிமிடம் வரை ஜல்லிக்கட்டுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே புதிய சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே எந்த தடையும் கூடாது என்பது தமிழக அரசு மத்திய அரசின் கருத்தாக இருக்கிறது. ஆனால் விலங்குகள் நல அமைப்புகள் முன்வைக்கும் வாதங்கள், மற்றபடி ஏற்கனவே உள்ள உச்சநீதிமன்ற தீர்ப்பு, தற்போது அமலில் இருக்கும் சட்டம் அனைத்தையும் கருத்தில் கொண்டே உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தில் ஒரு இறுதி முடிவை எடுக்கும் என எதிர்பார்க்கலாம். தமிழகம் கணபதி, இவை ஒரு பக்கம் இருக்க, அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வைத்த வாதம் குறித்து தெளிவா சொன்னீங்க. இப்ப ஜல்லிக்கட்டு சட்டத்தை எதிர்ப்பது ஏன் அப்படின்னு விலங்குகள் நல வாரியத்திடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியதாகவும் தகவல் வந்திருக்கு. விலங்குகள் நல வாரியத்திடம் நீதிபதிகள் என்னென்ன கேள்விகளை எழுப்பினர், அவங்க தரப்பு வாதங்கள்ல என்னென்ன விஷயங்கள் முன்வைக்கப்பட்டது? அதாவது தமிழக அரசு புதிதாக சட்டம் கொண்டு வந்து விட்டால் அந்த சட்டம் தற்போது அமல்படுத்தக்கூடிய இறுதி கட்டத்திலே இருக்கிறது. அப்படி அமல்படுத்தப்பட்ட பிறகு அதை எதிர்த்து வழக்குகள் தொடர வேண்டும் என்றால் உயர்நீதிமன்றத்தில் தான், அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் அப்படி வழக்குகள் தொடர வேண்டும். ஆனால் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்திலே இது சம்பந்தப்பட்ட வழக்குகள், ஜல்லிக்கட்டு சம்பந்தப்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் அத்துடனே இந்த விசாரணையை சேர்த்து எடுத்தால் உடனடியாக அந்த வழக்கிலே தடை ஏதும் பெற முடியுமோ என விலங்குகள் நல ஆர்வலர்கள் தொடர்ந்து ஆலோசித்திருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த வழக்கிலே இத்தனை அழுத்தத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசோ அப்படியெல்லாம் இடைக்காலமாக எந்த உத்தரவையும் கொடுக்கக்கூடாது, புதிய சட்டத்துக்கு எதிராக வழக்கு தொடர வேண்டும் என்றால் உயர்நீதிமன்றத்தில் தான் தொடர வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது.